அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் 3 பெஸ்ட்டான ரூபே கிரெடிட் கார்டு பற்றி தான் சொல்ல போகிறேன். இதில் நான் உங்ககிட்ட சார்ஜஸ் இருக்கிற கார்டு, அதாவது என்னென்னா ஜாயினிங் ஃபீஸ், ஆனுவல் ஃபீஸ் இருக்கிற கார்டும் சொல்ல போகிறேன். தென் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு பற்றியும் சொல்ல போகிறேன். இப்போ இந்த ரூபே கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது மூலியமாக நீங்கள் யூபிஐ பேமெண்ட்டில் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஆஃப்லைன்லேயே நிறைய கடையில் அந்த யூபிஐ QR கோடு பார்த்துருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அந்த யூபிஐ பேமெண்ட்டில் பண்ணலாம். ஸோ அதனால் யூபிஐ பேமெண்ட் பண்ணுறதுக்கு வேணும்னா அந்த கார்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இதில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிற சில கார்டில் என்னென்னா, அந்த ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் இருக்குது. சில கார்டில் வந்து அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து நல்லாயிருக்கு. ஸோ இதில் எனக்கு பிடிச்ச 3 பெஸ்ட்டான ரூபே கிரெடிட் கார்டு பற்றி தான் சொல்ல போகிறேன். இதை தவிர இன்னுமே நிறைய நல்ல ரூபே கிரெடிட் கார்ட்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே நம்ம வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் உங்ககிட்ட சொல்ல போகிற இந்த ரூபே கிரெடிட் கார்ட்ஸோடைய அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு நீங்கள் இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு ரூபே கிரெடிட் கார்டு எதுனா, அது வந்து டாடா நியூ HDFC பேங்க் கிரெடிட் கார்டு. இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 விதமான வேரியன்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டாடா நியூ இன்ஃபினிட்டி HDFC பேங்க் கிரெடிட் கார்டு, செகண்ட் வந்து டாடா நியூ ப்ளஸ் HDFC பேங்க் கிரெடிட் கார்டு. இப்போ இந்த 2 கிரெடிட் கார்டோடைய என்னென்ன ஃபீச்சர்ஸ், பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, அது எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இந்த டாடா நியூ இன்ஃபினிட்டி கார்டு மூலியமாக டாடா நியூ ஆப்பில் ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு எவ்வளோ ரிவார்டு கிடைக்கும்னா, உங்களுக்கு 10% நியோ காயின்ஸ் கிடைக்கும். தென் இதுலேயே சப்போஸ் நீங்கள் டாடா நியூ ப்ளஸ் கார்டு மூலியமாக டாடா நியூ ஆப்பில் ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ எவ்வளோ ரிவார்டு கிடைக்கும்னா, உங்களுக்கு 7% நியோ காயின்ஸ் கிடைக்கும். தென் செகண்ட், நீங்கள் இந்த இன்ஃபினிட்டி கார்டு மூலியமாக டாட்டாவுடைய பார்ட்னர் பிராண்ட்ஸ் அதில் ஆன்லைனில் ஸ்பெண்ட் பண்ணும்போது, இல்லைனா டாட்டா பார்ட்னர் பிராண்ட்ஸோடைய ஆஃப்லைன் ஸ்டோரில் இருக்குது, அந்த ஸ்டோரில் இருக்குது, அங்கே போயிட்டு ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ எவ்வளோ ரிவார்டு கிடைக்கும்னா, இதில் உங்களுக்கு 5% நியோ காயின்ஸ் கிடைக்கும். இல்லைனா நீங்கள் ப்ளஸ் கார்டு மூலியமாக டாட்டாவுடைய பார்ட்னர் பிராண்ட்ஸில் ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ எவ்வளோ ரிவார்டு கிடைக்கும்னா, 2% நியோ காயின்ஸ் கிடைக்கும். இவங்களுடைய என்னென்ன பார்ட்னர் பிராண்ட்ஸ்லாம் இருக்குன்னா, இந்த பிக் பாஸ்கெட்டு, குரோமா, டாடா கிளிக், டாடா 1mg, டாடா ப்ளே, டைட்டனு, தனிஷ்கு, வெஸ்ட் சைடு, ஜூடியோ, தென் ஃபாஸ்ட் ட்ராக்கு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்னர் பிராண்ட்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னா, நீங்கள் இந்த இன்ஃபினிட்டி கார்டு மூலியமாக டாடா நியூ ஆப்பில் போயிட்டு அந்த பில் பேமெண்ட்டில் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு 5% நியோ காயின்ஸ் கிடைக்கும். இல்லைனா நீங்கள் இந்த ப்ளஸ் கார்டு மூலியமாக டாடா நியூ ஆப்பில் போயிட்டு அந்த பில் பேமெண்ட் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு 2% நியோ காயின்ஸ் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த இன்ஃபினிட்டி கார்டு மூலியமாக டாடா நியூ ஆப்பில் போயிட்டு அந்த யூபிஐ ஸ்பெண்ட்லாம் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு 1.5% நியோ காயின்ஸ் கிடைக்கும். இல்லைனா நீங்கள் அந்த ப்ளஸ் கார்டு மூலியமாக டாடா நியூ ஆப்பில் போயிட்டு அந்த யூபிஐ ஸ்பெண்ட்லாம் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு 1% நியோ காயின்ஸ் கிடைக்கும். தென் இதுலேயே சப்போஸ் நீங்கள் இந்த இன்ஃபினிட்டி கார்டு மூலியமாக மற்ற ஆப் மூலியமாக யூபிஐ ஸ்பெண்ட்லாம் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு 0.5% நியோ காயின்ஸ் கிடைக்கும். இல்லைனா நீங்கள் ப்ளஸ் கார்டு மூலியமாக மற்ற ஆப்ஸில் அந்த யூபிஐ ஸ்பெண்ட்லாம் பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு 0.25% நியோ காயின்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட், நீங்கள் இந்த இன்ஃபினிட்டி கார்டு மூலியமாக மற்ற ஸ்பெண்ட்ஸ்லாம் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு 1.5% நியோ காயின்ஸ் வந்து கிடைச்சிடும். இல்லைனா நீங்கள் இந்த ப்ளஸ் கார்டு மூலியமாக மற்ற ஸ்பெண்ட்ஸ்லாம் பண்ணும்போது உங்களுக்கு 1% நியோ காயின்ஸ் கிடைச்சிடும். இதுலேயே சில கேட்டகரியில் உங்களுக்கு அந்த ரிவார்ட்ஸில் வந்து கிடைக்காது. அது என்னென்ன கேட்டகரி அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் பெனிஃபிட் பற்றி பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்த டாடா நியூ இன்ஃபினிட்டி கார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு 8 டொமெஸ்டிக் மற்றும் 4 இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து கிடச்சிரும் ஒரு வருஷத்துக்கு, பர் ஆனம்க்கு. தென் இதுலேயே நீங்கள் இந்த டாடா நியூ ப்ளஸ் கிரெடிட் கார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு 4 டொமெஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து கிடச்சிரும் ஒரு வருஷத்துக்கு, பர் ஆனம்க்கு. தென் இந்த 2 கார்டுலையுமே என்னென்னா உங்களுக்கு 1% ஃபியூவல் சர்சார்ஜ் வேவர் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு, இந்த கார்ட்ஸோடைய அந்த ஜாயினிங் மற்றும் ரினியூவல் ஃபீஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த இன்ஃபினிட்டி கார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்போஸ் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்ல போயிட்டு இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா தென் உங்ககிட்ட எந்த விதமான அந்த ஜாயினிங் ஃபீஸ்லாம் வாங்க மாட்டாங்க, எந்த விதமான ஜாயினிங் ஃபீஸ் கிடையாது. தென் ரினியூவல் ஃபீஸ் பற்றி சொல்ல போனோம்னா இதில் வந்து 1499 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து ரினியூவல் ஃபீ இருக்குது. ஆனால் சப்போஸ் இந்த கார்டு மூலியமாக நீங்கள் ஒரு வருஷத்தில் 3 லட்சம் இல்லைனா அதுக்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த ரினியூவல் ஃபீயை வேவ் ஆஃப் பண்ணிடுவாங்க. இதுலேயே இந்த ப்ளஸ் கார்டு பற்றி சொல்ல போனோம்னா சப்போஸ் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்ல போயிட்டு இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்ககிட்ட எந்த விதமான அந்த ஜாயினிங் ஃபீ வாங்க மாட்டாங்க. இதில் எந்த விதமான அந்த ஜாயினிங் ஃபீ கிடையாது. தென் ரினியூவல் ஃபீ பற்றி சொல்ல போனோம்னா 499 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து ரினியூவல் ஃபீ இருக்குது. ஆனால் சப்போஸ் இந்த கார்டு மூலியமாக நீங்கள் ஒரு வருஷத்தில் 1 லட்சம் இல்லைனா அதுக்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த ரினியூவல் ஃபீயை வேவ் ஆஃப் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட், இந்த கார்டோடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த கார்டுக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு சேலரிடு பர்சனாக இருக்கீங்க, இல்லைனா செல்ஃப் எம்ப்ளாய்டாக ஏதாச்சும் ஒரு ப்ரொஃபஷன் பண்ணுறீங்க, இல்லைனா செல்ஃப் எம்ப்ளாய்டாக ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்த கார்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதில் சப்போஸ் நீங்கள்
ஒரு சேலரிடு பர்சனாக இருக்கீங்கன்னா உங்களுடைய ஏஜ் வந்து 18 to 65 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். தென் இதில் சப்போஸ் நீங்கள் டாடா நியோ ப்ளஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா உங்களுடைய கிராஸ் மந்த்லி இன்கம் வந்து 25,000க்கு மேலே இருக்கணும். இல்லைனா சப்போஸ் நீங்கள் டாடா நியோ இன்ஃபினிட்டி ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா உங்களுடைய கிராஸ் மந்த்லி இன்கம் வந்து 1 லட்சத்துக்கு மேலே இருக்கணும். இதிலே சப்போஸ் நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சனாக இருக்கீங்கன்னா உங்களுடைய ஏஜ் வந்து 18 to 65 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். தென் இதிலே சப்போஸ் நீங்கள் டாடா நியூ ப்ளஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா உங்களுடைய லாஸ்ட் இயர் ஐடிஆரில் உங்களுடைய இன்கம் வந்து 6 லட்சத்துக்கு மேலே இருக்கணும் பர் ஆனம்க்கு சொல்லிட்டு இருக்கேன். இல்லைனா சப்போஸ் நீங்கள் டாடா நியூ இன்ஃபினிட்டி ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா லாஸ்ட் இயர் ஐடிஆரில் உங்களுடைய இன்கம் வந்து 12 லட்சத்துக்கு மேலே இருக்கணும் பர் ஆனம்க்கு சொல்லிட்டு இருக்கேன். இதிலே சப்போஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிரெடிட் கார்டு இருக்குன்னா இந்த கார்டுக்கு கூட நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதில் என்ன, இப்போ நீங்கள் எந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதில் உங்களுக்கு எவ்வளோ லிமிட் கிடைச்சிருக்கோ அதே லிமிட் தான் உங்களுக்கு இந்த கார்டுலையுமே கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது கார்டு எதுனா IndusInd பேங்க் ரூபே பிளாட்டினம் கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலியமாக வேணும்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. இதில் எந்த விதமான அந்த ஜாயினிங் ஃபீஸ் ஆனுவல் ஃபீஸ்லாம் கிடையாது. தென் முக்கியமாக இது வந்து ஒரு ரூபே வேரியண்ட் கார்டு. ஸோ இந்த கார்டு மூலியமாக நீங்கள் மர்ச்சன்ட் கிட்ட அந்த யூபிஐ டிரான்சாக்ஷனில் பண்ணிக்கலாம், அந்த யூபிஐ பேமெண்ட்டில் பண்ணிக்கலாம். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான பெனிஃபிட்ஸ்லாம் கிடையாது. வேணும்னா இந்த கார்டை நீங்கள் அந்த யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கார்டோடைய என்னென்ன ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னா இது வந்து ஒரு ரூபே வேரியண்ட் கார்டு. ஸோ அதனால் இந்த கார்டு மூலியமாக நீங்கள் யூபிஐ டிரான்சாக்ஷன்லாம் பண்ணும்போது ஒரு 100 rupees ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 2 ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். தென் இந்த கார்டு மூலியமாக நீங்கள் மற்ற இடத்துலலாம் ஸ்பெண்ட் பண்ணும்போது, அதாவது என்னென்னா நீங்கள் வேறு டிரான்சாக்ஷன்லாம் பண்ணும்போது அப்போது ஒரு 100 rupees ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இந்த கார்டு என்னை பொறுத்தளவுக்கு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இப்போ இந்த கார்டு வந்து நல்லா அப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் வேணும்னா இந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு இந்த கார்டு வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்பவே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக மூணாவது கார்டு எதுனா ஜூபிட்டர் எட்ஜ் சிஎஸ்பி பேங்க் ரூபே கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த கிரெடிட் கார்டில் என்னென்னா இது வந்து ஒரு சைடில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ நிறைய பேர் என்னென்னா அதுக்காகவே இந்த கிரெடிட் கார்டை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும்னா அந்த அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலியமாக வேணும்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். இதில் எந்த விதமான அந்த ஜாயினிங் ஃபீஸ் ஆனுவல் ஃபீஸ்லாம் கிடையாது. தென் இது வந்து ஒரு ரூபே வேரியண்ட் கார்டு. ஸோ அதனால் இந்த கார்டு மூலியமாக நீங்கள் அந்த யூபிஐ டிரான்சாக்ஷனில் பண்ணிக்கலாம். தென் இந்த கார்டில் என்னென்னா உங்களுக்கு 2% கேஷ்பேக் கிடைச்சிரும். ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்னா, இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் 3 கேட்டகரி இருக்குது: ஷாப்பிங்கு, ட்ராவலு, டைனிங்கு. ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேட்டகரியை நீங்கள் சூஸ் அதுக்கப்புறமாக அந்த கேட்டகரியில் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு 2% கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணி அதில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 2% கேஷ்பேக் கிடைச்சிரும். அதுக்கப்புறமாக இந்த கார்டு மூலியமாக நீங்கள் மற்ற இடத்துல ஸ்பெண்ட் பண்ணும்போது, இல்லைனா மற்ற யூபிஐ ஸ்பெண்ட் பண்ணும்போது, இல்லைனா நார்மலாக கிரெடிட் கார்டு மூலியமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 0.4% கேஷ்பேக் கிடைச்சிரும். அதுக்கப்புறமாக சப்போஸ் உங்களுக்கு இந்த கார்டு வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு, இந்த கார்டு உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா இதில் உங்களுக்கு வெல்கம் பெனிஃபிட் கூட கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வெல்கம் பெனிஃபிட்டாக 250 ரூபா மதிப்புள்ள வவுச்சர் வந்து கிடைச்சிரும். எதோடைய ஷாப்பிங் வவுச்சர்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு இது மாதிரி ஏதாச்சும் ஒரு வவுச்சர் கிடைச்சிரும். இப்போ என்னை பொறுத்தளவுக்கு இந்த கார்டு உங்களுக்கு எப்போ வந்து அப்ரூவ் ஆகும்னா, சப்போஸ் உங்களுடைய லொக்கேஷனில் அந்த சிஎஸ்பி பேங்க் இருக்குது, இல்லைனா உங்களுடைய அந்த ஏரியா அந்த பின்கோடில் வந்து சர்வீஸ் இருந்தால் மட்டுமே இந்த கார்டு உங்களுக்கு அப்ரூவ் ஆகும். ஸோ நம்ம 3 பெஸ்ட்டான ரூபே கிரெடிட் கார்ட்ஸ் பற்றி தான் பார்த்துருக்கோம். இப்போ இந்த கிரெடிட் கார்ட்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதான் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரூபே கிரெடிட் கார்டில் ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூ வீடியோ வேணும்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதில் நான் ஒரு வீடியோ கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். தென் சப்போஸ் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. அதுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக RBL பேங்கோடைய ரூபே கிரெடிட் கார்டு பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.